அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ல் வலம் வருகிறார். குரு பகவானின் சுப பார்வை 2, 10 மற்றும் 12 ஆகிய இடங்களில் கிடைப்பது பல வகையில இருக்கக்கூடிய நெருக்கடிகளையும் வீண் விரய செலவுகளையும் தவிர்த்து மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனி பகவான் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி 7.5 சனி நிவர்த்தி அடைந்த பலனை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். வாக்கியத்தின்படி ஆட்சி பலம் பெற்று பாத சனியாக இறுதி தருவாயில் வலம் வருகிறார். எப்படி பார்த்தாலும் உறுதியாக ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பால் நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைப்பதோடு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உறுதியாகவே உள்ளது. ஏனென்றால் அவருடன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு இணைந்து வலம் வருகிறாருங்க. பல வருடங்களுக்கு பிறகு ராகு மற்றும் சனியின் இணைவு, நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய இரு கிரகநிலைகளின் இணைவு மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விளக்குவதோடு மகர ராசிக்காரர்களுக்கு சிறு முயற்சியிலே நல்ல பல வெற்றியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆனால் அதே வேளையில் அஷ்டமத்தில் கேது நிலை கொள்வது சற்று சாதகமற்ற அமைப்பு. அது மட்டுமல்லாது 8ஆம் தேதி முதல் செவ்வாயும் அஷ்டமத்தில் கேதுவுடன் இணைவது சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய தருணமாக அமைகிறது. இந்த மாதத்தின் துவக்கத்தில் சுகஸ்தானம் ஆகிய 4ல் வலம் வரக்கூடிய சுக்கிரன் இறுதியில் ஆட்சி பலம் பெற்று 5ல் அமருகிறார். சூரியனை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் 5ஆம் இடத்திலும் 15ஆம் தேதிக்கு பிறகு யோகஸ்தானம் ஆகிய 6லும் வலம் வர போகிறார். எனவே மிக சிறப்பான வளர்ச்சி சூரியனின் அமைப்பால் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. வித்யாகாரகரான புதன் 6, 7, 8 ஆகிய இடங்களை அலங்கரிக்க போகிறார். அஷ்டமத்தில் அமரும் போது மட்டும் கவனத்துடன் இருங்க. மற்ற தருணம் நல்ல மாற்றத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும். சந்திரனை பொறுத்த வரைக்கும் மாற்றத்தை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் 12 இடங்களிலும் வலம் வருகிறார். எனவே சில நேரங்களில் அதீத நன்மையும் சில நேரங்களில் அதீத சிரமத்தையும் கலந்து சந்திப்பதற்கான சூழல் உள்ளது. இப்படி நவகிரகம் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான நேரமாக இந்த தருணம் எப்படி அமைய போகிறது என்று பார்த்தால், பெருவாரியான கிரகநிலைகள் குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு நிச்சயமாக நிறைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொடுக்கின்றன. குரு பகவான் 6ல் இருந்தாலும் கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். ராசியின் அதிபதி குடும்பஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பதால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகி குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அன்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி பரஸ்பர ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய போகிறது. திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல நல்ல சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடும். உங்களுடைய சிறு முயற்சியிலே இந்த தருணத்துல எந்த காரியத்தை வேண்டுமானாலும் நீங்கள் கையில் எடுத்தாலும் உறுதியாகவே புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. கடன் சார்ந்த நெருக்கடிகளை தவிர்க்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பணிச்சுமை குறையும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உங்களை தேடி வரும். நியாயமற்ற முறையில் மறுக்கப்பட்ட, தடுக்கப்பட்ட பல சலுகைகள் உங்களை தேடி நிறைவாக வரும். சிறு முயற்சியிலே நல்ல வேலை வாய்ப்பு, மனதிற்கு பிடித்த அலுவலக சூழல் போன்றவற்றை நிறைவாக உருவாக்கி கொள்வதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு.
மனதிற்கு பிடித்தபடியே சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் சற்று கூடுதலாக நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்களை தவிர்த்து வளர்ச்சிக்கான பாதையை உருவாக்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. பண நெருக்கடிகள் பண பற்றாக்குறைகள் நீங்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே நல்ல மாற்றம் உத்தியோகம் மற்றும் தொழில்துறை ரீதியான பணிகளில் உண்டு. மத்திய மாநில அரசின் வரி சலுகை மற்றும் மானியம் போன்ற பல்வேறு வகையான நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான சிக்கலை விலக்கி முன்னேற்றத்தையும் தனலாபத்தையும் நிறைவாக உருவாக்கிக் கொள்வதற்கான அற்புதமான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் போராட்டம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை இந்த தருணத்தில் விளக்குவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய தனித்திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் வெளிநாடு மற்றும் பல்வேறு இடங்களில் சென்று உங்களுடைய கலைத்துறை ரீதியான படைப்புகளை வலுப்படுத்துவதற்கான அற்புதமான சந்தர்ப்பமும் கிடைப்பதோடு வருமானமும் மகர ராசிக்காரர்களுக்கு உயர்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். இந்த தருணத்துல பொது மேடைகள்ல சாதுரியமாக கையாளுவதால் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். மிக பெரிய அளவிலான காரிய தடைகளும் மனஸ்தாபமும் விலகுவதால் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் உட்பட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை அரசியல் சார்ந்த பணிகளில் மகர ராசிக்காரர்கள் திட்டவட்டமாக சந்திக்க முடியும். மாணவ மாணவியரின் கல்வியில் எதிர்பார்த்தபடியே உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் சாதகமாக கைகூட போகிறது. இந்த தருணத்துல கல்வி சார்ந்த சூழல்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் மனநிறைவை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலங்கள் வாங்குதல் போன்றவையும் ஆடு மாடு கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பமும் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. தங்களது விளைபொருட்களுக்கு அபரிவிதமான லாபம் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்கிறது. திட்டவட்டமாக மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான இனிமையான நேரமாக நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.